கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் வைத்திருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இதனாலே ஒரு தலைப்பின் கீழாக இந்த நாளே வேதாகமத்தை பகுத்து படிப்பது எப்படி என்பதை குறித்து இந்த நாளே நாம் அறிவோம். நாம் வேதாகமத்தை பகுத்து படிப்பது எப்படி என்பதை நாம் அறிவோம். பிதாக்களின் காலம், இந்த பிதாக்களின் காலம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த போர்டில் தெளிவாகவே இருக்குது. இந்த பிதாக்களின் காலம் வேதாகமத்தின் படி பார்ப்போம் அப்படின்னா ஆதியாகம புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து யாத்ராகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. இதை ஏன் நாம் பிதாக்களின் காலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இதை ஏன் காலங்களை நம்ம எப்படி பிரிக்கிறோம் முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த காலங்களை நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம், பிரிக்கிறோம், வித்தியாசமாக எப்படி பிரிக்கிறோம், இது இந்த காலம் அந்த காலம் எப்படி சொல்கிறோன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். இது எப்படி பிரிக்கிறோன்னா, தேவன் பேசின விதத்தை வைத்து தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். தேவன் அந்த காலங்களில் எப்படி பேசினாரு ஒன்று, ரெண்டாவது தேவன் அவங்களுக்கு கொடுத்ததான சட்டம் என்ன என்பதையும் நாம் வைத்து இது அந்த காலத்துக்கு உரியவர்கள் அப்படின்றத நாம் என்ன பண்ணிக்கிறோம், புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த காலங்களை நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம்னா, ஒன்று சட்டத்தினுடைய அடிப்படையில், இன்னொன்று தேவன் பேசினதான முறைகளை வைத்து, அல்லது தேவன் எப்படி அவங்கக்கிட்ட பேசினாரோ அந்த முறையை வைத்து நாம் இந்த காலங்களை டிவைட் பண்ணுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போது முதல் காலம் என்னென்னா பிதாக்களின் காலம். பிதாக்களின் காலம், இந்த பிதாக்களின் காலத்தில் தேவன் எப்படி பேசினாரு, அவங்களுக்கு என்ன சட்டம் கொடுக்கப்பட்டது. இப்போது தேவன் ஒட்டுமொத்தமாக ஆதாமிலிருந்து நம்ம ஆரம்பித்து கிட்டத்தட்ட மோசே வரைக்கும் கூட தேவன் ஒட்டுமொத்தமாக எல்லா ஜனங்களுக்கும் சேர்த்த மாதிரி, அதாவது யாத்ராகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் சொல்கிறேன். அங்கே இருக்கிறதான ஆதாமுக்கோ இல்லை அவருடைய பிள்ளைகளுக்கோ இல்லை ஆபிரகாமுக்கோ ஈசாக்கோ யாக்கோபுக்கோ யாக்கோடைய பிள்ளைகளுக்கோ ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரே இதான்பா கட்டளைகள், நீங்கள் எல்லாம் தலைமுறை தோறும் இந்த கட்டளையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஸ்பெசிஃபைவாக உங்களுக்கு என்ன கொடுக்கல, கட்டளை கொடுக்கல. அவங்கவுங்க காலகட்டத்துக்கு அவங்கவுங்க ஒரு கட்டளை கொடுத்தாரு. நீங்கள் கவனிக்கிறீங்களா, நம்ம ஆதாம்லேருந்து கிட்டத்தட்ட மோசேயனுடைய 10 கட்டளைகள் வர்ற வரைக்கும் கூட தேவன் எப்படி பேசினாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவன் எப்படி பேசினார்னா, ஒவ்வொரு பிதாக்கள் கிட்ட பேசினாரு. தேவன் எப்படி பேசினார் அப்படின்னா, ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை சூஸ் பண்ணி பேசினார். உதாரணமா தேவன் யார்கிட்ட பேசினார்னா, ஆதாம்லேருந்து ஆதாம்கிட்ட தேவன் பேசினார். அதுக்கப்புறமா யார்கிட்ட பேசினாரு, அதுக்கப்புறம் நோவா கிட்ட, அதாவது அந்த குடும்பத்தினுடைய தலைவராகிய நோவா கிட்ட தேவன் பேசினார். அதுக்கப்புறம் ஆபிரகாம், அந்த குடும்பத்தினுடைய தலைவராகிய ஆபிரகாம் கிட்ட, ஈசா கிட்ட, யாக்கோபு கிட்ட, இல்லையா, அதுக்கப்புறமா மோசே கிட்ட தேவன் பேசுறார். ஸோ இந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லணும்னா பிதாக்களின் காலகட்டம், பிதாக்களின் காலம் அப்படின்னு சிம்பிளா சொல்றோம். தேவன் எப்படி பேசினார்னா நேரடியாக பேசினார். எந்த ஒரு என்ன இல்லை, இடைத்தரகர்கள் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும் இல்லையா, அதாவது மீடியேட்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நடுவில் யாரும் ஒருத்தரை வச்சு அவர் பேசாம டைரக்டாகவே நேரடியாகவே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா, யார்கிட்ட பேசியிருக்கிறாரு, யார்கிட்ட பேசியிருக்கிறாருன்னா பிதாக்கள் கிட்ட, நேரடியான மக்கள்கிட்ட பேசுகிறார். ஆதாம் கிட்ட, யார்கிட்ட, நோவா கிட்ட, ஆபிரகாம் கிட்ட, ஈசாக்கு கிட்ட, யாக்கோபு கிட்ட. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கார், பிதாக்கள் எல்லாருக்கிட்டையும் அவர் நேரடியாக பேசியிருக்கார். ஸோ இவங்களை சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போனோம்னா, இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக தேவன் ஒரு சட்டத்தை கொடுக்காம அவரவர் காலகட்டத்துக்கு அவரவருக்கு என்ன சட்டம் வேணுமோ அந்த சட்டத்தை இண்டிவிஜுவல் அல்லது ஒரு ஃபேமிலிக்கு இல்லை ஒரு வேர்ல்டு, ஒரு உலகத்துக்கு, அந்த சமயத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் சில சட்டங்களை கொடுத்தார். இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சட்டங்கள் எல்லாருக்குமான சட்டங்கள் கிடையாது. அதே மாதிரி ஒரு தனி குடும்பத்துக்குரிய ஒரு சட்டமும் தேவன் கொடுத்துருக்கிறார். இப்போ ஆதாமிய வாழ்ச்சோம், அவங்க தான் குடும்பம், அவங்களுக்கு என்ன சட்டம், அதாவது இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும்னாலே சாகவே சாவாய். சரி, இதுதான் கட்டளை. அந்த ஃபேமிலிக்கானன்றத ஆதாமியவாளுக்கான அது கட்டளை. இப்போ அப்படியே நோவாவுக்கு வருவோம். நோவாவுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு அப்படின்னா,
பேழையை உண்டு பண்ணு அப்படின்னார். இப்போ அது நோவாவுக்கு மட்டுமா அங்க இருக்கிற மக்களுக்குமா? நோவாவுக்கு மட்டும்தான் கப்பலை கட்டுற வேலை. அந்த கப்பலுக்குள்ள வாங்கன்னு சொல்றது அந்த உலகத்துல இருக்கிற அப்போ அந்த உலகத்துல இருந்த மக்கள் எல்லாருக்குமான ஒரு சட்டமா இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் ஒரு சட்டத்தை என்ன கொடுக்குறாருன்னா அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு சட்டம் கொடுக்குறாரு, நீங்க கப்பல் கட்டுங்கன்னு. அவர்கிட்ட அவர் கப்பல் கட்டுறாரு. ஒட்டுமொத்த அந்த உலகத்துல அப்ப இருந்த உலகம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்ன ஒரு அழைப்பு அப்படின்னா, அவங்க எல்லாம் எங்க வரணும்? பேழைக்குள்ள வாங்க. அதை யார் எடுத்து சொல்லணும்? இப்ப நோவா கிட்ட சொன்ன மாதிரி தேவன் போய் எல்லா மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரா? நேரடியா போய் தம்பி மழை வரப்போகுது, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கப்பல் கட்டுங்கன்னு தேவன் ஒவ்வொருத்தரையா பார்த்து சொல்லினாரா அப்படின்னா இல்ல. அப்போ ஸ்பெசிஃபைவா குறிப்பிட்டு தேவன் சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து ஒரு குடும்பத்தினோட இருக்கிற தலைவர்கள், அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்மகன் கிட்ட தேவன் என்ன பண்றாரு? எப்பவுமே பேசிட்டு வந்தாரு. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு சொன்னாரு. ஆபிரகாம் கிட்ட சில சட்டங்களை சொன்னாரு. உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. அங்க இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் தான் சொல்றாரு. அப்போ அந்த சட்டதிட்டங்கள் எல்லாமே தனிப்பட்ட மனிதருக்கும் அந்த உலகத்துல அப்பொழுது வாழ்ந்த மக்களுக்கு என்ன சட்டமோ அந்த சட்டத்தை கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிதாக்களின் காலம். வேத வசனத்தின்படி இதை கொஞ்சம் நாம பிரிக்கலான்னா ஆதியாகம புத்தகம் 1 அதிகாரத்திலிருந்து யாத்ராகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த சட்டம் அமுல்ல இருந்தது. அதாவது தனிப்பட்ட முறையில் தேவன் பேசுறதும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு சட்டங்களை கொடுக்கறதும் இதெல்லாம் அமுல்ல இருந்த காலகட்டம். அது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊர்ல அந்த ஒரு காலகட்டம். அது பழைய காலகட்டம். காந்திலாம் அவர் தண்டி யாத்திரைக்கு போகும்போது நானும் உங்க தாத்தாவும் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் நாங்களாம் பின்னாடியே போனோம் அப்படின்னு சில பெரியவங்க சொல்லுவோம். அது அந்த காலம், அவர் தண்டி யாத்திரைக்கு போனாரு, சட்டை இல்லாமல் காந்தி தாத்தா போனாரு, நாங்கள் கூட பின்னாடியே போனோம். அது ஒரு காலகட்டம். அது ஒரு காலம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு காலம் இல்லையா? ஆட்ல கூட போடுறாங்க. அந்த காலம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலம், இந்த காலம் அது ஒரு கலர்ஃபுல் காலம், இந்த காலம் இது வேற மாதிரி காலம். அந்த மாதிரி வித்தியாசம் சொல்ற மாதிரி வேதவசனமும் வித்தியாசப்படுத்துகிறது. சரி, ரொம்ப சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இன்னொரு நாள் பிரீஃபாக என்ன பண்ணலாம், இது இன்னும் நாளை வகுப்பில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம இதை பார்க்க முயற்சி செய்யணும். அடுத்தது காலகட்டங்களில் மோசேயினுடைய காலகட்டம். இந்த மோசேயினுடைய காலகட்டம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா, இங்கே ஏன் அதை மோசேயின் காலம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? இந்த மோசேயினுடைய காலகட்டம் நம்ம ஏன் இந்த மோசேயின் காலகட்டம்னா 2 விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுக்கணும். தேவன் எப்படி பேசினார்ன்ற ஒரு விஷயம், அவங்க காலகட்டங்களில் இருக்கிறதான கொடுத்ததான சட்டத்திட்டங்களை வச்சு தான் இதை நம்ம பிரிக்கிறோம். அப்போ மோசே காலகட்டத்தில் நியாய பிரமாணத்தை தேவன் கொடுத்தாரு. அதாவது யாத்ராகம புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த வரைக்கும் இந்த சட்டம், இந்த நியாயப்பிரமாணம் அமுல்ல இருந்தது. அப்படின்னா இது எங்க முடியுது? இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துலலாம் முடியுது. அப்போ மரணத்துலாம் முடியுது அப்படின்னா அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் எந்த சட்டம் அமலுக்கு வருது? கிறிஸ்துவின் சட்டம் அமலுக்கு வருது. அப்போ அது வரைக்கும் நியாயப்பிரமாணம் தான் அமுல்ல இருந்தது. அப்படின்னா அப்போ மத்தேயு புத்தகம் எதோட முடியும்? மத்தேயு புத்தகத்துல எங்க முடியும்? 27ஆம் அதிகாரத்தோட முடியும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்துல அவர் என்ன பண்றாரு? உயிர் தெழுகிறாரு. யோவான் மார்க் புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல முடியுது. லூக்கா புத்தகத்துல மொத்தம் 24 அதிகாரங்கள் இருக்கு. இப்ப 23 அதிகாரங்களை முடியுது. யோவான்ல மொத்தம் 21 அதிகாரங்களுக்கு. ஸோ 20ஆம் அதிகாரத்தோட முடியுது. அதாவது நம்ம பைபிள் படி அப்படி நம்ம கணக்கு பார்ப்போம்னா, ரெண்டாவது சட்டத்தை பற்றி நம்ம பேசணும். சட்டம் அப்படின்னும் போது, சட்டம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சட்டம்? நியாயப்பிரமாணம். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். யாத்ராகம புத்தகத்தில் இது இருக்கு. அதோட கூட சேர்த்து 603 உப கட்டளைகளை கொடுத்தார். 10 கட்டளைகள், 603 உப கட்டளைகள், மொத்தம் 613 கட்டளைகள் என்னவா இருந்தது அந்த காலகட்டங்களில்? நடைமுறையில் அல்லது அமுல்ல இருக்கு. இதுதான் அவனுக்குரிய சட்டம்,
இப்போ தேவன் அவங்க கிட்ட எப்படி பேசினாருன்னா, பெரும்பாலும் இந்த காலகட்டத்தை நாம் என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் இந்த காலகட்டத்தை ஒரு 2ஆ இல்லை ஒரு 3ஆ என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். இந்த காலகட்டத்தையே நம்ம 3ஆ டிவைட் பண்ணுறோம். ஒன்று, இந்த காலகட்டத்தில் மோசே மூலமாக தேவன் என்ன பண்ணிட்டு இருந்தார், பேசிட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேச ஆரம்பித்தார். ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு தேவன் அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. இப்போ இந்த 3 காலகட்டங்களையும் நாம் அப்படியே அப்சர்வ் பண்ணணும். ஒன்று, மோசே மூலமாக தேவன் பேசினார். 2வது, தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பேசினார். 3வது, தேவன் ஒரு காலகட்டத்தில் பேசவே இல்லை. இப்போ இதுதான் மோசேனுடைய காலகட்டம். நியாயப்பிரமாணம் அவங்கள்ட்ட இருந்தது. இது யாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது? இதை குறிப்பிட்டு தேவன் யார்கிட்ட மட்டும் தான் பேசினார்? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட மட்டும் தான் பேசினார். அவர்களுக்குரிய சட்டமாக தான் எது இருந்தது? இந்த நியாயப்பிரமாணம் இருந்தது. சரி, நேரத்து நிமித்தம் 3வது பகுதிக்கு வந்துடலாம். 3வது பகுதி என்னதுன்னா, கிறிஸ்துவின் காலம். இந்த கிறிஸ்துவின் காலம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, பைபிளுடைய வசனங்கள் படி பார்ப்போம்னா, மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. மார்க்கு புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. ஏன்னா அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவாய் இருக்கிறார். எப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுகிறாரோ, அவர் மரிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் நிறைவாகிறது. அப்போ உயிர்த்தெழும்பொழுது நாம் கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிறோம். அப்போது இந்த கிறிஸ்துவின் காலம் லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் துவங்குது, மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் துவங்குது, மார்க் 16ஆம் அதிகாரத்தில் துவங்குது, லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் துவங்குது, யோவான் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் இது துவங்குது. அங்கிருந்து கிட்டத்தட்ட வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் வேதாகமத்தினுடைய கிறிஸ்துவின் காலம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அப்போஸ்தலரின் காலம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயத்தில் நம்ம சொல்லணும்னா கடைசி காலம் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்துவின் காலம், கடைசி காலம், இது 2 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்துவின் காலம், கடைசி காலம். இப்போ இந்த கடைசி காலம், ஏன் இதை நம்ம கடைசி காலம் அப்படின்றோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன வர போகிறது கிடையாது. இன்னொரு காலம், இந்த மாதிரி ஒரு காலம், இன்னொரு புது சட்டத்தை தேவன் இனி மக்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. இனி தேவன் யாரை கொண்டும் இல்லை எப்படியும் எந்த மெத்தட்லையும் தேவன் பேச போகிறதே கிடையாது. இப்போ நம்ம இந்த காலங்களை எப்படி பிரித்தோம்? 2 அடிப்படையை வச்சு பிரித்தோம். என்ன அடிப்படை? ஒன்று, தேவன் எப்படி மக்கள்கிட்ட பேசினார்ன்றதை வச்சு பிரித்தோம். இன்னொன்று, அந்த மக்களுக்கு தேவன் என்ன சட்டத்தை கொடுக்க போகிறார்ன்ற வச்சு பிரித்தோம். இப்போ இதை ஏன் கடைசி காலம்ன்றோம்? நம்ம எபிரேயர் புத்தகத்தில் இதை வாசிச்சோம். 1 அதிகாரம் 2ஆம். இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இப்போ கடைசியாக தேவன் எப்படி பேசியிருக்கிறாரு? குமாரன் மூலமாக. இந்த கடைசி காலங்களில் தேவன் எப்படி பேசியிருக்கிறாரு? அப்போஸ்தலர்கள் மூலமாக. இது என்ன காலம்? இதுதான் கடைசி காலம். இதுக்கப்புறமா ஏன் இதுதான் கடைசி அப்படின்றோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 2 விஷயத்தை வச்சு இனி தேவன் என்ன பண்ண போகிறது கிடையாது, மக்கள்கிட்ட பேச போகிறது கிடையாது. யார்கிட்டையும் யார் கனவுல வந்தோம் நேரில் வந்தோம் தேவன் என்ன பண்ண போகிறது கிடையாது. தம்பி இந்தா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் பேச போகிறது கிடையாது. 1. 2வது, அப்படி பேசினா கூட பேச மாட்டார் ஃபர்ஸ்ட் இல்லையா. அப்படி பேசவே மாட்டார்னா அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு சட்டமும், புதுசாக எந்த ஒரு சட்டமும் கொடுக்க போகிறது. நம்ம எதை லாஸ்ட்டுன்னு சொல்லுவோம்? இதுக்கப்புறம் எந்த ஒன்றும் வராதுன்றதுனால தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம்? லாஸ்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் சாப்டர்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது? அதுக்கப்புறம் எதுவும் வராது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிந்து விட்டது என்று அர்த்தம். அப்போ முடிந்து விட்டதுன்னா அதுக்கப்புறம் என்ன வராது? எதுவுமே வராது. அதனால்தான் இதை நாம் கடைசி காலம்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் தேவன் வெளிப்படுத்த எந்த ஒரு புது விஷயத்தை என்ன பண்ண போகிறதுல சொல்ல போகிறது கிடையாது. எதெல்லாம் சொல்லுமோ அதெல்லாம் ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லி
முடிச்சிட்டாரு. ஸோ இனி தேவன் யாரை கொண்டோ, ஒருவேளை மோசையை கொண்டோ, தீர்க்கதரிசிகளை கொண்டோ, அப்போஸ்தலர்களை கொண்டோ தேவன் இனி என்ன பண்ண போகிறது கிடையாது, பேச போகிறது கிடையாது. என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி நம்மக்கிட்ட என்னவா கொடுத்தாச்சு, வேதாகமா, அதாவது பைபிளாக நம்ம கைக்கு வந்தாச்சு. நம்ம கைக்கு ஃபுல்லாக என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் சொல்லி நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இனி தேவன் பேச போகிறது கிடையாது. அதாவது அவர் எப்படி பேச மாட்டார்னா, நேரடியாகவோ யார் ஒரு மனிதன் மூலமாக பேச மாட்டார். எதை வச்சு பேசுவார்னா, வேதாகமத்தை வைத்து தேவன் பேசுகிறார். ஸோ இதனால தான் இது நம்ம கடைசி காலம். இதை குறித்து நாம் நாளைக்கு படிப்போம். இப்போ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நம்ம இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ.